அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழகத்தில் ரேஷன் கார்டுதாரர்கள் தங்களது கார்டுகள் ரத்து செய்யப்படுவதை தவிர்க்க ஜூலை 31 இன்றே கடைசி நாள். உடனடியாக EKYC விரல் ரேகை பதிவை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குடும்ப அட்டைதாரர்களின் உண்மைத்தன்மையை கண்டறிந்து தகுதியானவர்களுக்கு மட்டுமே பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. எனவே இதுவரை கைரேகை பதிவு செய்யாத பயனாளிகள் அனைவருமே தங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு உடனடியாக சென்று தங்களின் பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தவறும் பட்சத்தில் ரேஷன் கார்டுகள் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ நீக்கப்பட வாய்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது அறிவிப்பு: ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3 மற்றும் வார விடுமுறை தினங்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் தினமும் இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து பிற இடங்களுக்கு வெள்ளிக்கிழமையன்று ஜூலை 31 420 பேருந்துகளும், சனிக்கிழமை ஆகஸ்ட் 1 330 பேருந்துகளும், ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 2 270 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல சென்னை கோயம்பேடிலிருந்து பிற இடங்களுக்கு வெள்ளிக்கிழமையன்று 120 பேருந்துகளும், சனிக்கிழமையன்றும் 120 பேருந்துகளும், ஞாயிற்றுக்கிழமையன்று 55 பேருந்துகளும், பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாதவரத்திலிருந்து வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பிற இடங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 45 சிறப்பு பேருந்துகளும், ஞாயிற்றுக்கிழமை 50 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊர்களிலிருந்து சென்னை, பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் ஞாயிற்றுக்கிழமையன்று 420 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 2075 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தனியார் பள்ளிகளில் கட்டண முறையை வெளிப்படைத்தன்மையுடன் வைக்க வேண்டும் என்று பலமுறை அறிவுறுத்தியும் சில இடங்களில் அவ்வாறு செய்யப்படுவதில்லை என புகார்கள் வருகின்றன. எனவே தனியார் பள்ளிகளின் கட்டண விவரத்தை கண்காணிக்க தமிழக முதலமைச்சரான விஜயிடம் அனுமதி பெற்று கல்வியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி ஆகியோர் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நான்காவது அறிவிப்பு: பெரும் முதலாளிகளுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைக்காமல் அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற முறையில் கோவில் பணிகளுக்கு புதிய டெண்டர் வழிகாட்டு நெறிமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அனைத்து கோவில்களுக்கும் டெண்டர் விண்ணப்பங்களில் ஒரே மாதிரியான படிவங்கள் கொண்டு வந்து இருக்கின்றோம். 40 நாட்களாக ஆய்வு செய்து இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளோம் என தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் கொண்டு வந்து இருக்கிறோம் என்றும், இந்து சமய அறநிலைத்துறையின் அனைத்து டெண்டர்களும் இனி ஆன்லைனிலே நடக்கப் போகிறது என்றும், இனிமேல் அனைத்து கோவில்களுக்கும் பார்க்கிங், மொட்டை போடுதல், கடைகள் அமைப்பது உள்ளிட்டவற்றிற்கு பொதுவான டெண்டர் முறை கொண்டு வரப்பட்டுள்ளது என்றும், ஆன்லைனில் டெண்டர்களுக்கான ஒப்பந்த புள்ளி கோருவது நடக்கும் என்றும், அதற்கான ஏலமும் ஆன்லைனிலேயே நடக்கும் என்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரான ரமேஷ் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் 4,23,000 மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. 1ஆம் வகுப்பில் 2,94,209 மாணவர்களும், 2 முதல் 8ஆம் வகுப்பு வரை 88,515 மாணவர்களும் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர். ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் எல் நினோ தாக்கம் பாதிப்பு குறித்து கண்காணிக்க சிறப்பு குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்தது. நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எல் நினோவின் தாக்கத்தால் பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளை கண்டறிந்து அங்கு எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனைகளை அரசுக்கு வழங்க சிறப்பு குழு அமைத்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டுக்கு 15 நாட்களுக்கு 3500 கன அடி வீதம் 4.5 TMC தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.
ஏற்கனவே காவிரி ஒழுங்காற்று குழு நீர் திறக்க பரிந்துரைத்த போதே கர்நாடகம் மறுத்திருந்தது. பற்றாக்குறை காலநீர் பங்கீடு திட்டப்படி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க காவிரி ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.